ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல் பயிற்சி 4.3ல் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் 4வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 4வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. ஒரு முக்கோணத்தின் ஒரு வெளிக்கோணம் 140 டிகிரி மற்றும் அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமமெனில் அம்முக்கோணத்தின் அனைத்து உட்கோணங்களையும் காண்கன்னு கேட்குறாங்க. பாருங்கள், வெளிக்கோணம் 140 டிகிரின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இது ஏபி முக்கோணம்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஏ, இது பி, இது சி, இது நீட் இருக்கிறது நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கலாம். இது வெளிக்கோணம் தான் சொல்கிறாங்க. எவ்வளோ? 140 டிகிரி. அப்போது உள்ளெதிர் கோணங்கள் வந்து சமம்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே சமம். அடுத்தது 3வது உட்கோணங்கள்லாம் 3மே நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வெளிக்கோணம், இது ரெண்டு கூட்டினா தானே வெளிக்கோணம் கிடைக்கும். அது பிடிச்சி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த கோணங்களை. இது வச்சு 3 கோணங்களையும் கூடுதல் 180னா அதில் 2 கூட்டிகிட்டு நீங்கள் கழிச்சிங்கன்னா அதுதான் இதுக்கு ஆன்சர். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது எழுதிட்டிங்களா? அவ்வளோதான். அப்போ ஆன்சர் பாருங்கள். முக்கோணத்தின் ஒரு வெளிக்கோணம் இஸ் ஈக்குவல் டு 140 டிகிரி. அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமம். அதில் ஒரு கோணம் எக்ஸ் என்க. அப்போது உள்ளெதிர் இரு கோணங்களின் கூடுதல் தான் வெளிக்கோணம். அப்போ எக்ஸ் வந்து 2 முறை எழுதிக்கோங்க. எக்ஸ் கூட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 140 டிகிரி. இது வெளிக்கோணம். அப்போ கூட்டிங்கன்னா 2x இஸ் ஈக்குவல் டு 140 டிகிரி. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பெருக்கல் இருக்குது. இந்த சைடு இருந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும். அப்போ 140 டிகிரி பை 2 4 2 2 7 14 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. அப்போ 2 கோணம் பார்த்திங்கன்னா 70 டிகிரிகள் இருக்கும் உள்ளெதிர் கோணங்கள். அப்போது உள்ளெதிர் கோணங்கள் 70 டிகிரி. இப்போ 3வது கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 கோணம் கூட்டிட்டு 3வது கோணம் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரிக்கு சமம். பாருங்கள், முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 2 கோணம் இதுங்களா? அப்போது 70 டிகிரி கூட்டல் 70 டிகிரி கூட்டல் 3வது கோணம் தெரியாதனால 3வது கோணம்னு எழுதிக்கோங்க. கோணம் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 70 கூட்டிங்கன்னா 140 கூட்டல் 3வது கோணம் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 140 இங்கே கூட்டலில் இருக்குதுங்களா? இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாம் மாறுமா? அப்போது 3வது கோணம் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி கழித்தல் 140 டிகிரி. அப்போ 180ல் 140 போச்சுன்னா 40. அப்போ 3வது கோணம் பார்த்திங்கன்னா 40 டிகிரி. அப்போ 3வது கோணம் இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. அப்போ 2 கோணம் 70 3வது 40 டிகிரி. அப்போது தேர்ஃபோர் 3 கோணங்களின் அளவுகள் 40 டிகிரி 70 டிகிரி 70 டிகிரி. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 4வதுக்கு ஆன்சர்.